தர்பூசணி பழங்கள் குறித்து வதந்தி பரப்பிய நபர்கள் மீது தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏரவார் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ஆண்டுதோறும் தர்பூசணி பயிரிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இங்கு விளைவிக்கப்படும் தர்பூசணி பழங்கள் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி விவசாயிகள் லாபம் ஈட்டி வந்தனர். சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் தர்பூசணி சாகுபடி செய்யப்படும் நிலையில் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 60,000 முதல் 70,000 ரூபாய் வரை செலவாகிறது என்று விவசாயிகள் கூறுகின்றனர். ஒரு ஏக்கரில் குறைந்தபட்சம் 15 டன் முதல் 20 டன் வரை தர்பூசணி பழங்கள் கிடைக்கும் என்றும், ஆண்டுதோறும் 12 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விலை போன நிலையில் இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத வகையில் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறிய விவசாயிகள், தர்பூசணிகளை பழுக்க வைக்க ரசாயனம் பயன்படுத்தப்படுவதாக பரவிய வதந்தியே விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று வேதனை தெரிவித்தனர். இதனால் தர்பூசணி பழங்களை வாங்க விவசாயிகள் ஆர்வம் காட்டவில்லை எனவும், இதனால் தர்பூசணி பழங்கள் நிலத்திலேயே அழுகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே தர்பூசணி பழங்கள் குறித்து வதந்தி பரப்பிய நபர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், முன் எப்போதும் இல்லாத வகையில் கடும் விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள தர்பூசணி விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் கடந்த ஒரு 4-5 வருஷமாக அந்த தர்பூசணி சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு 4 ஏக்கர் 3 ஏக்கர் ரெகுலராக பண்ணுவோங்க. ஆனால் அந்த வருஷம் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்கு. விலை ரொம்ப கம்மியாக, 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா. ஃபஸ்ட்டு கட்டிங்கே 3-4க்கு எடுக்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் செலவே கிட்டத்தட்ட 60,000-70,000 ரூபா கிட்டத்தட்ட பண்ணுறோம். 2 ரூபா 3 ரூபாய் போனால் ஏக்கருக்கு எங்களுக்கு என்ன ஒரு 30,000-40,000 தான் கை கிடைக்குது. இதில் 20,000-30,000 ரூபா லாஸில் போயிடுது. இதில் நான் இன்னும் என்ன பண்ணுறது, வட்டிக்கு வாங்கி பண்ணி இதெல்லாம் முதலீடு போட்டு எடுக்க முடியல. விவசாயம் எல்லாம் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க சூழ்நிலை வந்துட்டோம். இது எல்லாம் ஏதோ இந்த ரசாயனம் கலக்கிறதா, ஏதோ கெமிக்கல் ஊசி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ நியூஸில் சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் பரப்பி விட்டதுனால விலை வீழ்ச்சியாகி மக்கள் யாரும் விரும்பி சாப்பிடாத நிலைமையில் விலை ரொம்ப வீழ்ச்சி ஆகிடுச்சு. இதனால தான் அந்த நிலைமைன்னு நான் நினைக்கிறோம். ஆனால் இது எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. இது ஏதாவது வியாபாரிங்க அந்த மாதிரி எதாவது பண்ணுறாங்களா என்னென்னு அது கூட எங்களுக்கு தெரியல. இதை பற்றிலாம் நமக்கு என்னன்னே தெரியாது. கண்டிப்பாக விவசாயத்தில் வந்து நாங்கள் நல்லா நாங்களும் சாப்பிட்ற பொருள், இதில் போய் நாங்களாம் எதுவுமே கலக்க மாட்டோம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் விவசாயிங்க அந்த வியாபாரிங்க ஏதாவது பண்ணுறாங்களா என்னென்னு அது நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட 60,000-70,000 ரூபா முதல் போட்டு ரொம்ப லாஸ் ஆகி தான் இருக்கிறோம். இதான் நாங்கள் அதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த சொட்டு நீர் பைப் போட்டு மல்சிங் பண்ணி நல்லா ப்ராப்பராக பண்ணுறோம். வேளாண்மைத்துறையில் ஆர்கானிக்கில் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் ஆர்கானிக் தான் நாங்கள் மெயினாக பண்ணுறதே. தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக்கில் பண்ணால் தான் நல்லா சிறப்பாக வருதுங்க. இதை கெமிக்கல்லாம் அதிகம் யூஸ் பண்ணோம்னா செடிக்கு நோய் வந்துடுது, காய் வெடிப்பு வந்துடுது. அது எங்களால் கரெக்டாக பண்ண முடியல. ஆர்கானிக்கில் பண்ணால் ஓரளவு நல்லா வருது. அதுதான் நாங்கள் பண்ணுறது. இதில் நல்லது தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் மக்கள் விரும்பி சாப்பிட்ணும். இதில் எல்லாம் எந்த ஒரு பயமும் கிடையாது. 90% 100% எங்களுக்கு இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. நாங்கள் கலக்கிறது கிடையாது. மக்கள் நல்லா விரும்பி சாப்பிட்டா எங்களுக்கு கொஞ்சம்